சூப்பரா கேட்ச் பிடிச்சிங்க. அப்பா எப்படி இருக்கா பாரு, காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி. சாமியை பாரு, சாமியை பாரு. இந்த விரலுக்கு இப்படி ஒரு மோதிரமா? அழகே இல்லாதவனுக்கெல்லாம் நமிதாவை கொடுத்துருக்க, அழகா இருக்க எனக்கு மட்டும் இப்படி அருக்காணிய கொடுத்துட்டியா ஆண்டவா? மாமா சாமிப்பா மாமா. இது நாள் வரையிலும் நான் கேட்காமலே எனக்கு சகல செல்வத்தையும் கொடுத்த நீ மனைவிய மட்டும் இப்படி பொருந்தாம எழுதிட்டியே இறைவா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சரி, இனிமேலாவது நான் விரும்புற மாதிரி ராமருக்கு ஏத்த சீதையா நல்ல அழகான மனைவியா அமைச்சு கொடு மாருதி. அடடே, அருமையான ஜோடி பொருத்தம். பிரசாதத்தை பிடிச்சுக்கூடா அம்பி. இவள இந்த கோயிலே தொலைச்சு விட்டா நல்லா இருக்கும். வா 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 போலாம். ஏன் மாமா உண்மை இருக்கேன்? ஏன் கால் வலிக்குதா? இந்தா வாழைப்பழம் புடி சாப்பிடு. தண்ணி துவைக்குது, நான் குடிச்சிட்டு வரேன். யாரா அந்த ஃபிகரு? அட, நம்ம பூஜா மாதிரி இருக்கு. பூஜாவையா? சாரியில பூஜா சந்தோஷ். ஹே சந்தோஷ், இப்பதான் வேண்டிட்டு வந்தேன். இவ்வளவு சீக்கிரம் கடவுள் கண்ண திறப்பாருன்னு நினைக்கலையே. கடவுள் இருக்காண்டா. ஹே சாக்லேட் பாய். பூஜா பேபி. தெய்வீக காதல். என்னடா ஆளே பார்க்க முடியல, எங்க இருக்க, என்ன பண்ற? காலேஜ்ல பார்த்தது 3 வருஷம் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சூப்பர்டா. நீ எங்க இருக்க? பெங்களூர்ல ஐடி ஜாப் தான். மாமா இந்தாங்க வாழைப்பழம், நான் பாய் சாப்பிட்டனே. ஏய், இது யாருடா? கல்யாணம் பண்ணிட்டியா? புடி மாமா. ஒரேட்டே வீட்டுக்கு வந்துட்டு போடா. ஆமா, நீ எதுல வந்த? கார்ல தான் வந்தேன். ஆமா, நீ எதுல வந்த? நான் வேணா உன்னை டிராப் பண்ணட்டுமா? இல்ல சந்தோஷ், நான் ஆட்டோல வந்தேன். உன் கார் பக்கத்துல நிக்குது பாரு. ஓ மாமா, வாழைப்பழம் வேணுமா வேண்டாமா? அப்புறம் நான் தின்றுவேன். எனக்குடு எனக்குடு. புடுங்கலாமா? வெள்ளச்சாமி. யார் இவன்? ஏய், சொல்ல மறந்துட்ட. இதுதான் என் வீட்டுக்காரரு. வீட்டுக்காரனா? என்னடி சொல்ற? ஏய், என்ன விடுறா. உனக்கு ஏன் இப்படி ஒரு அருக்காணி? ஆமாண்டி, என்ன பண்றது, சொந்தக்கார பொண்ணா வேற போயிட்டா. அப்பா பேச்ச தட்ட முடியல. ஃபேமிலி பேக்ரவுண்ட், நிறைய ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி ட்ரெடிஷன். ஆமா, நீ தான் ஃப்ராங்க் டைப் ஆச்சே, நீ இப்படி இவங்கிட்ட வந்து சிக்குன? அத விடுடா, அது ஒரு பெரிய கதை. அட, அவசரப்பட்டியே பூஜா. என்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே உன்னை கல்யாணம் பண்ணிருப்பனே. அப்படி பாடு. எதுக்குடி அடிச்ச? பின் என்னடா, ஒரு பொண்ணா வந்து முதல்ல ஐ லவ் யூ சொல்லுவா? காலேஜ் படிக்கும் போது சுத்தி சுத்தி என் பின்னால வந்த,
படிப்பு முடிச்சோடனே வெளியூர் வேலைக்கு வேற போயிட்ட. இப்ப வரைக்கும் ஒரு டச்சும் இல்ல. இன்னைக்கு வந்து வாழ்க்கை தரேன் வாழைக்காய் தரேன்னு சொல்றியா? ஏய், அப்போ அவர் இருந்தாரு, அவர் பேச்ச கேட்டேன். இப்ப அவர் இல்ல. நான் இப்ப சொந்தமா முடிவெடுக்கிற இடத்துல இருக்கேன். பிடிக்குதோ பிடிக்கலையோ, வேண்டாம் வெறுப்பா வாழ்றேன். நிஜமாதான் சொல்றியா சந்தோஷ்? இன்னும் என் மேல உனக்கு லவ் இருக்கா? ஆமா பூஜா, நீ மட்டும் இப்பயே ஓகே சொல்லு. இந்த கிறுக்கியும் கிறுக்கனையும் இங்கேயே கழட்டி விட்டுறலாம். நாம தான் சரியான ஜோடி. ஓகே சந்தோஷ். என்ன பாக்குற? சுண்டல் வேணுமா? இந்த மொத்தமா தின்னுக்கோ. பத்தலனா அவ தட்லி இருக்கு பாரு, எடுத்து கொறிச்சுக்கோ. 2 பேரும் சேர்ந்து அப்படி உட்கார்ந்து தின்னுங்க. முடிஞ்சா அப்படியே எங்காவது ஓடி போயிருங்க. இந்தாடி பாரு. ஏய், அவதான் பாக்குறாளேடா. ஏய், அதவ பேருடி. ஏ பார்வதி, நீ உங்க அப்பா வீட்டுக்கு போனாலும் சரி, இல்ல உங்க அப்பா வயசுல இருக்க இவன் வீட்டுக்கு போனாலும் சரி. எப்படியோ தொலைட்டு வட சந்தோஷம் போலாம். ஏசி போடுறா சந்தோஷ். தோ போடுறேன். இத்தனை நாளா இந்த வாழ்க்கைக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன். சரிடி, இந்த தேங்காவை எங்கடி புடிச்ச? நீ தெரிஞ்சே மாங்காய புடிச்ச, நான் தெரியாம தேங்காய புடிச்சிட்டேன். காலேஜ் முடிஞ்ச உடனே மதுரையில என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரே மாசத்துல அவரும் ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல இறந்துட்டாரு. அப்புறம் அப்புறம் என்ன, ஒரு நாள் சென்னையில ஐடி கம்பெனில இருந்து எனக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூ வந்துச்சு. சார், இங்கதான் இன்டர்வியூ. இங்கதான் உள்ள வாங்க. நேம் ப்ளீஸ். மைசெல்ஃப் பூஜா. ஹலோ. ஓகே சார். மிஸ் பூஜா, உங்களை சார் கூப்பிடுறாரு. கமிங் சார். Yes, please. Sit down, Miss Pooja. Thank you, sir. உங்க ஃபைலை கொடுங்க. யா. இந்த ஜாப்க்கு 40 பேர் போட்டி போட்டிருக்காங்க. உங்க ஃபைலை பார்த்தேன். அப்படி ஒன்றும் பெரிய குவாலிஃபிகேஷன் இல்லை. பட் நீங்க ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்திருக்கீங்க. ஐ எம் இம்ப்ரெஸ்ட் டு யூ. யூ ஆர் அப்பாயிண்டட். Thank you, sir. நீங்க இன்னைக்கே ஜாயின் பண்ணலாம். Sure, sir. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சீலாட்டை கொடுத்துருங்க. மந்த்லி 50,000 சேலரி. அக்கமடேஷன் கம்பெனியே ப்ரொவைட் பண்ணும். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டாஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஓகே, யூ கேரி ஆன். Thank you, sir. பூஜா, 1 minute. நம்ம கம்பெனியில் ஷீலா, திவாகர், மற்ற ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லாம் சேர்ந்து பார்ட்டி அவுட்டிங்னு வீக்கெண்ட் போவோம். உனக்கு விருப்பம் இருந்தா நீயும் எங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். சாரி சார், உங்களுக்கு இப்படி ஒரு மைண்ட் செட் இருந்தா இப்பயே இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கிழிச்சு போடுறேன் சார். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது சார். நோ, நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நெவர் மிஸ்டேக் மீ. உங்க மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான் இது சொன்னேன். உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா வேலையை கன்டினியூ பண்ணுமா? தேங்க்யூ சார். அப்புறம் ஒரு நாள் என் கம்பெனியோட பெரிய ப்ராஜெக்ட் ஃபைல் ஒன்று என் டேபிளுக்கு வந்துச்சு. பூஜா மேடம், சார் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. போறேன். ஓகே. முதல்ல அவ படிப்பு முடிக்கிட்டு அப்புறம் பேசிக்கலாம். எஸ் ப்ளீஸ்.
சரி நீ என்னன்னு பாரு. நான் திருப்பி கூப்பிட்றேன். வாட் ஹேப்பன் பூஜா? டுமாரோ ஈவினிங்குள்ள யூஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டை நம்ம சப்மிட் பண்ணோம். ஆல் ஃபைன் சார். குட். நான்சென்ஸ். லோரா பில்டர்ஸ் மேத்யூ கன்ஸ்ட்ரக்ஷனோட மொத்த டாக்குமெண்ட் காணோம். அப்புறம் ஸ்டாக் டீடைல்ஸ் கூட இல்ல. சார் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். எங்க இருக்கு? நீ பண்ணாதானே இருக்கும், பண்ணாம எப்படி இருக்கும்? ஸ்டூபிட். அறிவில்லை உனக்கு? 4 நாள் ப்ராஜெக்டை 7 நாள் இழுத்தடிச்சிருக்க. நாளைக்கு ஈவினிங்குள்ள இதை சப்மிட் பண்ணும். சார் ஐ ஹேவ் a pen drive சார். சார் ஃபுல் மொத்த ஃபைல் எரர் காட்டுது. நீ என்னன்னா இங்க படம் காட்டிட்டு இருக்க. ரீவொர்க் பெனால்டி மட்டும் 2 lakhs ஆகுது. இப்போ என்ன பண்ண போற? பதில் சொல்லு. ரீவொர்க் பெனால்டில பாதி நீ கொடுக்கணும். எப்படி அதை சமாளிக்க போற? ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா சார்? No. ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் என்னால பண்ணுங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சாரி, சார். முடியாது. நோ வே. நீ எதா இருந்தாலும் பாஸ் கிட்ட பேசிக்க. வேணும்னா ஒன்று பண்ணலாம். அன்அஃபிஷியலாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து என்ன பாரு. 2 பேரும் சேர்ந்து ஒர்க்கை முடிச்சிருவோம். ப்ராப்ளம் சால்வ். தேங்க் யூ சார். சார் மேலையெல்லாம் பூட்டியாச்சுங்க சார். நீங்கள் வந்தீங்கன்னா இதே மூட்டிடுவேன் சார். எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ப்பா. சரிங்க சார். கீ அங்கே வச்சுட்டு போ. சரிங்க சார். சுந்தரம் சார் அந்த ஃப்ளாஸ்க் எடுத்து சரிங்க. காஃபி வாங்கி வச்சுட்டு போ. சரிங்க சார். மறந்துடாத. சரிங்க சார். போ. சரிங்க சார். பூஜா மேடம் நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்களா? அவுட். ஒன்றும் இல்லை, பயப்படாத. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். ஜஸ்ட் 1 hourல முடிச்சிடுவேன், பயப்படாத. என் பொண்டாட்டி வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்கா. நான் ஓவர் டைம் பார்த்ததே இல்லை. நான் இல்லைன்னா என் ஒய்ஃப் சாப்பிடக்கூட மாட்டா. சாரி சார் தூங்கிட்டேன். என்னம்மா நீ சாரி கீரி? ஓ சாரி யாருக்குமா வேணும்? பயந்துட்டியா? சும்மா ஜோக்கு. தமஸ். எனக்கு ஒரு கப் காஃபி ஊற்றி தரியா? சார் தேங்க்யூ பேபி, தேங்க்யூ தேங்க்யூ. உன்னையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம். இப்படியா பண்ணுவ? இப்ப பாரு பேண்ட் நனைச்சு போச்சு. இப்படியே நான் எப்படி வீட்டுக்கு போறது? என் பொண்டாட்டி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? உனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன் பாரு. எனக்கு இது தேவைதான். 2 minutes சார். வாஷ் பண்ணி கொடுத்துறியா? சார் வாஷ் பண்ணி கொடுத்துறேன் சார். ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க சார். சார் ஏன் உனக்காக நான் ரிஸ்க் எடுக்கும்போது எனக்காக இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டியா? உன் மேல நான் கைய வச்சா என்ன தப்பு? அதுக்கு இல்ல சார், வெளியே தெரிஞ்சிரும். வெளியே எப்படி தெரியும்? தெரியாம நான் பாத்துக்கிறேன். சூப்பர் பியூட்டிஃபுல். எல்லாம் முடிஞ்சா? அத விட்றா. சொல்லி தொலைடி. 2 பேரும் தனியா ஒரு ஃபிளாட் எடுத்து லிவிங்ல இருந்தோம். நான் வீட்டுக்கு தானே வரேன். சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்க. என் ஒய்ஃப் வேற பக்கத்துல இருக்கா. நான் எப்படி ஃபோன் எடுக்க முடியும்? நோ 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 பேபி நோ.
வை என்னாச்சு? ஐ எம் பிரெக்னென்ட். ஸ்டூபிட். நெக்ஸ்ட் மந்த் என் பொண்ணுக்கு மேரேஜ் வச்சிருக்கேன். அவ ஃபாரின்ல இருந்து டாக்டருக்கு படிச்சுட்டு வரா. இப்ப போய் குழந்தை அது இது அபோர்ட் பண்ணிடு. என்ன ஏமாத்த நினைக்கிறியோ? ஏய், உன்னை ஏமாத்துவனா? இப்ப வேணான்னு சொல்றேன், அப்புறம் பாத்துக்கலாம். என்ன நம்பலையா நீ? நம்ம பிரச்சனையை அப்புறம் பேசிக்கலாம். இன்னைக்கு எனக்கு 60th பர்த்டே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவன்தான் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் எங்க இருக்க? வந்துட்டு நீ வாடா. அவனையும் வர சொல்லு. வாடா வாடா, சீக்கிரம் வா. பேபி ப்ளீஸ், மேலே பார்ட்டிக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுமா? ஓகே தானே? ஓகே பண்றேன். ஹாப்பி பர்த்டேடா. முன்ன எப்படி இருந்தோம் மறக்க முடியுமா? நல்லாச்சு நம்மெல்லாம் ஒன்னா சேர்ந்து. ஆமா ஆமா. செல்லக்குட்டி வந்திருக்கு பாரு. எப்பவும் கூப்பிட்ட உடனே வந்துடுவா. ஒய் லேட்? கொஞ்சம் அடிப்படையில வேலை இருந்துச்சு. என்ன வேலை? பெரிய வேலை. திட்டாத பாவம். சும்மா எதுக்குப்பா திட்டிக்கிட்டு இருக்க? இவ யார் தெரியுமா? ரிட்டையர்ட் ஏர்ஃபோர்ஸ் என் ஃப்ரெண்டு. இவன் யார் தெரியுமா? BSNL ரிட்டையர்டு. நாங்களாம் இங்க பாரு இப்படி இருந்தோம். பார்த்து பல வருஷாச்சு. அவங்க என்ன கேட்டாலும் கொடு. அந்த காரக்கால கொஞ்சம் கிடைக்குமாடா? கேளுங்கடா, ஓடி வந்து கொடுப்பா. ஒரு கப்பு மட்டுமா? எடுத்துட்டு வாமா, ஜிப்பன் இருக்கும். பிடிச்சாலும் பிடிச்சான். புளியங்கொம்ப தாண்ட பார்த்து பிடிச்சிருக்கான். அவன் வழக்கம் போல பண்றதுதான். ஆனா இதுக்கு மாத்திரம் ஸ்பெஷலா டைட்டில் கார்டு கொடுத்து வச்சிருக்காப்ல. அப்படி என்னடா ரகசியம்? சொல்லு, சும்மா சொல்லு. அது வந்துடா சார், இந்த மாசம் இன்கிரிமெண்ட் சார். உனக்கு இல்லாத இன்க்ரிமெண்ட் ஆச்சுல்ல? அந்த சேலரி ஃபைல் எடு. ஆல்ரெடி நான் போட்டேன். Thank you sir. Are you happy? Yes sir. Enjoy. சீலா, Sir. நீ சிஸ்டம் பார்த்துக்கோ. சுந்தரம் வந்து டாக்குமெண்ட் பார்த்துக்கோ. Okay sir. Thank you. பூஜா மேம், ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? கோயிலுக்கு போறேன். சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் கிளம்புறேன். ஓகே. ஓ போயிட்டா. சீக்கிரம். கிடைச்சிருச்சு மேடம், வாங்க போலாம். சார் கிடைச்சிருச்சுங்க சார். என்ன? நீங்க சொன்ன மாதிரியே நான் எடுத்துட்டேன். ஆஹா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வர்றேன் சார், வர்றேன் சார். சூப்பர். மேத்யூ சர்வீசஸ். என்ன எவன்டா கேட்க போறான்? நான் அப்படித்தான்டா பண்ணுவேன். சின்ன பொண்ணுடா, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சுகர் வருதுன்னு ஸ்வீட் சாப்பிடாம இருப்பியா? வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேடா. அப்புறம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் அபார்ஷன் பண்ணி வீட்டோட இருக்க வச்சுட்டாரு. அன்னைக்கு ஒரு நாள் டேய் பாத்துடா லூசு போல. என்னங்க விளக்கு வச்ச நேரத்துல வருது? வாகருப்பு என்ன இந்த நேரத்துல? அப்பா இருக்கும்போது வந்தது, அப்புறம் இப்பதான் வர்ற. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம்ப்பா. தோட்டத்துக்கு வந்தேன், அப்படியே உங்களை பாத்துட்டு போலாம். என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏ கருப்பே, எல்லாம் கடுக்கு வரியா? போடா தக்காளி. ஆடா. நீ வரியா?
போடா டேய். பாடி இருங்க இருங்க நான் பாத்துக்கிறேன். பாத்துப்பா. பா நல்ல கும்முன்னு. ஐயா ஐயா நீங்க உட்காருங்க. பஞ்சத்துல இருந்தாலும் நல்லா பசுமையா தான் இருக்கா. கருப்பு தண்ணி கிடைக்கும். ஏமா தண்ணி விடுமா? ராமசாமி தோட்டம் எப்படி பார்த்தாலும் செழிப்பா தான் இருக்கு. சரி எழுதி வாங்கிடுவோம். டேய் கருப்பே, கள்ளக்காட்டுல பாம்புடா. டேய் இங்க வாடா. சொல்லு. அந்த வண்டியில போய் பத்திரம் இருக்கு எடுத்துட்டு வாடா. பத்திரமா? இப்ப பாரு, பத்திரமா எடுத்துட்டு வரேன்டா. என்னப்பா பத்திரம்? எங்க அப்பன் காலத்துல வாங்கின கடை இன்னும் கொடுத்த பாடு இல்ல. எங்க அப்பன் காட்டுக்காரன், அவன் கொடுப்பான், கேட்க மாட்டான். ஆனா நான் காட்டேன். இந்தாங்க இது உங்க காட்டு பத்திரம் தான், ஒரு கையெழுத்து போடுங்க. இந்த வெள்ளாமையில கண்டிப்பா கொடுத்துறீங்கய்யா. கிழிச்சிங்க வெள்ளாமையா விளைச்சலாம். அவவே மழை தண்ணி இல்லாம இருக்கிற நிலத்தப்புறம் பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கான். அதெல்லாம் சரி வராது. கையெழுத்த போடுங்க. கையெழுத்தோ கை நாட்டோ சீக்கிரம் போடுங்க. ஐயா இந்த ஒரு இடத்த வச்சுதான் ஐயா பிள்ளைய கரை சேர்த்தணும். உங்க பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? சென்னையில ஒண்ணு மதுரையில ஒண்ணுன்னு. அப்படியே போனாலும் அது நல்ல இடத்துக்காக வாக்கப்பட்டு போகுது. இல்ல எங்க அண்ணன் மாதிரி கிறுக்கனுக்கு எதுவும் வாழ்க்கை கொடுக்க போதா? அதெல்லாம் சரி வராதிங்க. கையெழுத்த போடுங்க. ஐயா தாயில்லா பிள்ளைங்கய்யா, அப்படி சொல்லாதீங்கய்யா. அப்ப கையெழுத்த போடுங்க. வேணா கொடுங்கய்யா, நான் கையெழுத்து போடுறேன். அப்பா ஏண்டி காதலுக்கு வாக்கப்பட்டு கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி கடனுக்கு வாக்கப்பட்டியே. இன்னும் கிளைமேக்ஸ் கேக்கலையே. சொல்லி தொலைடி. என்ன பாக்குற? ஒரு டம்ளர் தான் கொடுத்தாங்க, குடிச்சிட்டேன். உனக்கு வேணா நீ வாங்கிக்கோ. தலை எழுத்து. எதுக்கு திட்டுற? நீயும் எல்லா ஆம்பளைங்க மாதிரி தானே. வா. ஒரு மாதிரி இருக்கு பூஜா, கூசுது பூஜா. இதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. எனக்கு தூக்கமா வருது. போடா பைத்தியம். சி. அடி பாவி, இன்னும் எத்தனை பேரடி? ஐயோ. ஏய் சந்தோஷ், ஏய் சந்தோஷ். பூஜாவா இங்க இருக்கா? சே, கற்பனையா? ஏய் சந்தோஷ் இங்க பாருடா. கொடுத்தா தண்ணி குடிக்க போனா தோலை உரிச்சேன், பாதி பழம்தான் இருக்கு. ஒருவேளை இவ சாப்பிட்டாளா? சாச்சா இருக்காது. ஒருவேளை நானே சாப்பிட்டனும். ஏய் சந்தோஷ் இதெல்லாம் டைம் டிராவலா? டேய் சந்தோஷ். அப்படின்னா பூஜா கெட்டவளா? அந்த அக்கா உங்களை ரொம்ப நேரமா கூப்பிடுறாங்க. டேய் எங்கடா பாக்குற? இங்க பாருடா. டேய் இதெல்லாம் டைம் டிராவலா இருந்தா பூஜா போனோடனே கட்டி பிடிப்பா. அவ புருஷன் கிறுக்கனா இருப்பான், அவங்க ஆட்டோல தான் வந்திருக்கணும். இந்த 3ல் 2 விஷயம் நடந்தா கூட பூஜா கெட்டவ. இல்லைன்னா இதெல்லாம் கற்பனை. ஏன் பூஜா நல்லவ தான்ப்பா. என்ன சந்தோஷ் நல்லா இருக்கியா?
என்னடா மந்திரிச்சுட்ட மாதிரி வர? ஒண்ணு மிஸ், இவ கட்டி பிடிக்கல. பூஜா நல்லவ. சந்தோஷ், ஆர் யூ ஓகே? ஒண்ணும் இல்ல, நத்திங். குடு மாமா. ஏய், இது யாரா? உன் வைஃபா? ஆமா, என் ஒய்ஃப். சந்தோஷ், நார்மலா இருக்கியா? நல்லதா இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்க இருக்கியா? பூஜா, நம்ம போலாமா? இவர் யாரு? ஏய், இவர்தான் என் ஹஸ்பண்ட். ஓ, இவர் அப்படி இல்ல, 2 மிஸ். பூஜா நல்லவ. என்ன ஒரு மாதிரி பண்றான்? மாமா இந்தா மாமா தேங்காய். ஐ தேங்காய் எனக்கு கொடு. கிறுக்கனா இவன்? அப்ப பூஜா கெட்டவளோ? அப்படி இருக்காது, 3ல் 1 தானே நடந்திருக்கு. அப்ப என் பூஜா நல்லவதான். நல்ல வேலை இவங்க ஆட்டோல எதுவும் வரல. என்னடா சந்தோஷ், நல்லவங்கிற கெட்டவங்கிற, அப்பப்போ மேல பாக்குற, 2ங்கிற 1ங்கிற, என்னாச்சுடா உனக்கு? என்னதாண்டா ஆச்சு? ஐம் ஓகே, ஐம் ஆல் ரைட். போங்க. பூஜாக்கா, சாரிக்கா, உங்க அர்ஜென்ட் சவாரி லேட் ஆயிடுச்சு. நீங்க 2 நிமிஷம் வண்டியில் உட்காருங்க. பிள்ளையாருக்கு மட்டும் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஆட்டோல போல. ஆட்டோ போடா. புருஷன் இருக்கேன், ஆட்டோவும் வந்துருச்சு. யோசிக்கிறியா சந்தோஷ்? முதல்ல உனக்கு கிடைச்ச வாழ்க்கை நான் கொடுத்தது. இப்ப நீ பார்த்தது நீயா விருப்பப்பட்டது, நீ விரும்பினது. சரி, வேணுமா சந்தோஷ்? வேணாம். என்ன பைத்தியம் ஆயிட்டானா? சந்தோஷ், இவரை கல்யாணம் பண்ணும்போது உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டேன்டா. ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா இவரே பரவாயில்லன்னு தோணுதுடா. சரி சந்தோஷ், ஆட்டோ வேற வெயிட் பண்ணுது, நாங்க கிளம்புறோம். ஆமாமா, நாங்க கிளம்புறோம். சரி, போலாம், கிளம்பலாம். ஃப்ரீயா இருந்தா நீங்க 2 பேரும் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. அப்பனா நீங்களும் எங்க வீட்டுக்கு வரணும். அருக்காணியா இருந்தாலும் நீ தாண்டி என்னோட ராணி. பாத்துங்க, வாடி தங்க, வீட்டுக்கு போலாம். நீ எண்ணியதே என் வரமாகட்டும். ஜெய் ஸ்ரீராம்.